வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் குமார். இன்றைக்கி நம்மளோட சேனலில் 5வது எபிசோடாக பைக் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்குற ராஜா என்ற ஒரு சிறு பையனுக்கு நடந்த ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராஜா என்பவர் ஒரு ஒர்க் ஷாப்பில் வேலை பார்க்காரு. அவர் காலையில் 9 மணிக்கு ஒர்க் ஷாப்புக்கு போவார், நைட்டு 9:30க்கு வீட்டுக்கு போவார். அவர் ஒர்க் ஷாப்புக்கும் வீட்டுக்கும் நடுவில் ஒரு ஷார்ட்கட்டு ரோடு இருக்குது. அந்த ஷார்ட்கட் ரோட்டில் காடு, மின் விளக்கு எதுவுமே கிடையாது. எப்போவும் அதில் ஒரு வாசனை, சாம்பல் வாசனை வந்துக்கிட்டே இருக்கும். ஊரில் எல்லோரும் சொல்லுவாங்க, அந்த ரோட்டில் நைட்டு யாரும் போகாதாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ராஜா சிரித்து தான் போவான். சிரித்து எல்லாத்தையும் இவங்க என்ன சொல்கிறது, நம்ம என்னத்தை கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போவான். ஒரு நாள் வேலையை முடிச்சுட்டு லாஸ்ட்டு பைக்கை எல்லாம் செட் பண்ணிவிட்டு மணியை பார்க்குறான். மணி 10:45. ஒர்க் ஷாப்பு சட்டரை இழுத்து மூடிட்டு ஹெல்மெட்டு, பேக்கு எல்லாம் கையில் எடுத்துகிட்டு ஃபோன் டார்ச் ஆன் பண்ணி அந்த ஷார்ட்கட் ரோட்டில் நடக்கான். அந்த ரோட் ரொம்ப அமைதியாக இருக்குது. கொஞ்சம் காற்று அடிக்குது, இலை அசைகிற சவுண்டு இந்த மாதிரி இருக்குது. ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. ராஜா நடந்துக்கிட்டே இருக்கிறான். அவன் பக்கத்தில் ஒரு சர் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு கேட்குறது. திரும்பி பார்க்க யாருமே இல்லை. அந்த அன்னைக்கு சரி இது ஏதோ ஒரு இது போல் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசை தேத்திக்கிட்டு நடந்து போகிறான். திருப்பியும் சர் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்டு. இந்த தடவை ரொம்ப குரல் ரொம்ப பக்கத்தில் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட் அடித்து பார்க்க, அந்த சைடு இந்த சைடாமல் அப்படி அடித்து பார்க்க ஒரு பெண்ணோட ஷேடோ இருக்குது, ஒரு பெண்ணோட நிழல் இருக்குது. அந்த பெண் ஒயிட் சாரீ, வெள்ளை கலர் சாரீ கட்டின போல் இருக்குது. முடி முழுக்க முன்னால், பேஸ் தெளிவாக தெரியலை. அந்த பெண் சொல்லியிருக்கு, பைக் ஒர்க் ஷாப்பில் தானே நீ வேலை பார்க்க அப்படின்னோடனே ராஜா ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டான். இவளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்துருக்கான். ஆமாம், என்ன வேணும் அப்படின்னு சொல்லி உனக்கு கேட்டிருக்கான். அந்த பெண் மெதுவாக தலையை தூக்கி பார்த்துருக்கா. முகம் இல்லை, கண் இருக்கிற இடத்துல கருப்பு குழி, வாய் மட்டும் அசையுது. அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, என்னோடய பைக்கை ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த நொடியில் ராஜா பின்னாடி ஓட ஆரம்பித்தான். அப்படியே அவனோட இதயம் அப்படியே துடிச்சிருக்குது. ஃபோன் டார்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ரோடு கூட தெரியல, அப்படி ஓடி இருக்கிறான். அப்போ பின்னாடி பைக் சவுண்டு, கிக்கரு ஸ்டார்ட் பண்ணுற சவுண்டு, செயின் சவுண்டு இந்த மாதிரி கேட்டிருக்குது. ஆனால் ரோட்டில் பைக் எதுவுமே இல்லை. அவன் திரும்பி பார்த்துருக்குறான். அந்த இடத்துல பைக் எதுவுமே இல்லை. என்னடா சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்குறான். பின்னாடி பைக் எதுவுமே இல்லை. அவனோட காதுக்கிட்ட அந்த சர்ன்னு ஒரு சவுண்டு கேட்கு. நீ ஒர்க் ஷாப்பில் என் பைக்கை சரி பண்ணலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்குது. அவனோட காது கேட்டிருக்குது. அந்த அன்னைக்கு இப்போ நீ சரி பண்ணலன்னா நானே உன்னை சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதுக்கு பின்னாடி ராஜாவுக்கு நினைவில்லை. மறுநாள் காலையில் மெயின் ரோட்டில் அவன் மயக்கமடைஞ்ச நிலையில் அப்படியே கடந்திருக்கிறான். அரசு மருத்துவமனையில் சேர்த்துருக்காங்க. அவன் சொன்ன ஒரே விஷயம், அந்த ஷார்ட்கட்டில் யாரும் போகாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறான். இப்போ அந்த ஒர்க் ஷாப்பு இன்னும் இருக்குது. ஆனால் ராஜா அந்த வேலையை விட்டுட்டான். அந்த ரூட்டில் யாருமே நைட்டு போல் போக மாட்டாங்க. போனாங்கன்னா பைக்கு ஸ்டார்ட் ஆகுற சவுண்டு, இந்த மாதிரி நிறையா சவுண்டு கேட்குது. அதனால் அந்த ரோட்டில் யாருமே போக மாட்டாங்களாம். இந்த மாதிரி அமானுஷ்ய கதைகளை, உண்மை சம்பவங்களை பார்ப்பதற்கு நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நான் உங்கள் குமார்.